உலக தாய்மொழி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்விட்டரை பதிவு செய்திருக்கிறார். அதில் இருமொழி கொள்கையால் வெல்வோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதில் கூறியுள்ள இந்த முக்கிய கருத்துகள் தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இனி உங்கள் விவரம். கோபால், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு எக்ஸ் பதிவு ஒன்றினை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அந்த பதிவுல எந்த மொழியை நம் மீது திணிக்க துணிந்தாலும் உள்ளத்தில் தமிழ், உலகிற்கு ஆங்கிலம் என்ற ஒரு பகுத்தறிவு வாய்ந்த இருமொழி கொள்கையோடு அதனை நாம் வெல்வோம் என்ற ஒரு கருத்தினை அவர் பதிவு செய்திருக்கிறார். இன்று உலக தமிழ் மொழி தினம் இன்று கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக தமிழ் வெல்லும் என்ற பேரறிஞர் அண்ணாவினுடைய கையெழுத்தில் அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் பதிவேற்றக்கூடிய அந்த பதிவை எடப்பாடி பழனிசாமி மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய நிலையில மொழி மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை பறைசாற்றக்கூடிய உலக தாய்மொழி நாளான இன்று நம் தாய்நிகர் தமிழ் மொழியை போற்றி வணங்குவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் எல்லா மொழிகளுக்கும் எம்மொழி பேசக்கூடிய மக்களுடைய உணர்வுகளுக்கும் சமத்துவ போக்கோடு எப்போதும் மதிப்பளித்து, அதே சமயத்துல எந்த மொழியையும் நம் மீது யார் திணிக்க துணிந்தாலும் அதனை உள்ளத்தில் தமிழ், உலகிற்கு ஆங்கிலம் என்ற பகுத்தறிவு வாய்ந்த இருமொழி கொள்கையால் வெல்வோம் என்று ஒரு உறுதியை அவர் இந்த நாளில் ஏற்றிருக்கிறார். மும்மொழி கொள்கை தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பேசி வரக்கூடிய இந்த நிலையில இருமொழி கொள்கை தான் எங்கள் உயிர்மூச்சு என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்கூட்டத்துல கடந்த சில நாட்கள் முன்பு நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்திலேயே பேசியிருந்தார். இந்த நிலையில தொடர்ந்து இன்றைய தினம் பாஜக இந்த இந்தி மொழிக்கு ஆதரவாகவும் தமிழ் மொழியை எதிர்க்கக்கூடிய வகையிலான ஒரு சில கருத்துக்களை, தமிழ் வாழ்க என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அன்னை தமிழ் வாழ்க என்பன போன்ற ஒரு கருத்துக்களோடு தெரிவித்து தரக்கூடிய அந்த பதிவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தமிழ் மொழிதான் எங்கள் தாய்மொழி என்றும் வேறு எந்த மொழி எங்கள் மீது திணித்தாலும் அதனை நாங்கள் எதிர்ப்போம் என்பன போன்ற கருத்துக்களையே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிவின் மூலமாக எடுத்துரைத்திருக்கிறார். கோபால், நன்றி சிவா. அண்மை விவரங்களுக்கு நன்றி.